ஹாய், வெல்கம் டு 3 ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிக்கன் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா தான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சூப்பரான எல்லாருக்கும் பிடிச்ச இந்த ரெசிபி எப்படி செய்யுதுன்னு இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க. அதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கலாங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு கலருக்காக காஷ்மீரி மிளகாத்தூள் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ மசாலாலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு டேபிள் சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூட ஒரு லெமன் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா மீடியம் சைஸ் லெமனாக எடுத்து பிழிஞ்சு விட்டுக்கோங்க. நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் ஒரு லெமன் சேர்த்துக்கிறேங்க. இப்போ லெமன் ஜூஸ் பிழிஞ்சு விட்டதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா இப்போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மசாலாவை கரைச்சிக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு கரைச்சி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு கரைச்சதுக்கப்புறமா இப்போ நம்ம சிக்கனை மசாலாவில் சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஒரு 2 kg அளவுக்கு சிக்கன் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு நம்ம சேர்த்துருக்கிற மசாலாலாம் இந்த 2 kgக்கு தேவையான அளவு மசாலாங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலா கூட நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டதுக்கப்புறமா ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாங்க. இது ஒரு 2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். ஃபஸ்ட்டே இந்த மாதிரி மசாலாலாம் கலந்து நம்ம ஊற வச்சிட்டோம்னா நம்ம செய்கிற சமையல் எல்லாமே செஞ்சு முடிச்சுட்டு கடைசியாக இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். அவ்வளோ நேரமும் சிக்கன் அந்த மசாலா கூட நல்லா ஊறி இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருந்தாங்க. எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம சிக்கனை அதில் சேர்த்துக்கலாம். சிக்கனை சேர்த்துட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நம்ம மீடியம் ஃப்ளேமுக்கு வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு பக்கம் ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நம்ம சேர்த்துருக்கிற சிக்கனில் எல்லாத்துலேயுமே மசாலா உதிராமல் நல்லா சூப்பராக சிக்கன் அருமையாக ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சாஃப்டாகவும் இல்லாமல் அதே மாதிரி நம்ம ரொம்ப நேரம் வேக வச்சோம்னா ஒரு மாதிரி பக்கோடா மாதிரி மொறுன்னு ஆகிடுங்க. அப்போ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் முன்னாடி எடுத்தோம்னா சிக்கன் சாப்பிட நல்லா சாஃப்டாக இருக்கும். அப்போ நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இதே அளவுகளோட சூப்பரான சிக்கன் 65 ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.